இங்கே வந்து கருவாடு ஃபேமஸ். இதில் வந்து நிறைய பேர் கருவாடை வந்து தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க. போட்ட கருவாடை அப்படி அதை பிரட்டி வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த தொழிலாட்டி வர என்ன சொல்லி மீன் தொழில் தான் மெயின். இங்கே இப்போ தொழில் ஒன்று தான் நடக்குது. இந்த வாரம் இவ்வளோ மீன் வந்துருக்குன்னு சொல்லி போட்டு அதை டிப் பண்ணி வச்சிருக்காங்க கருவாடை வந்து. அதுக்கப்புறமா 2 நாள் எடுத்து வந்து காய போடுவாங்களாம். இப்போ இன்றைக்கு வந்து என்னென்ன மீன் வந்திருக்காப்ப? கிளிச்சல் வாழை, கிளை வாழை, கோழி. கோழியா? பாம்பு மாதிரி இருக்குன்னு கருவாடை ஆக்கி விற்கல வந்து அதில் விலை வந்து எவ்வளோ போகும்? இது மீன் கிலோ வந்து 350 250 போகும். கருவாடு வந்து இது பிச்சை கிலோவுக்கு 7 ரூபா. 1 கிலோ கீருன்னா 10 ரூபா. இதுவும் இப்படியும் இருக்கு. ஏன்னா வந்து இந்த தலையெல்லாம் வேலை செய்யும். இது ஒன்றும் பயன்படுத்தல. அதுன்னு இந்த காய போடுறோம் காய போடணும். அந்த மீனை காய அதுக்கு பிறகு தான் கருவாடு. இவ்வளோ கருவாடு வரும். இது ஃபுல்லாக வந்து கருவாடு தான். அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து கருவாடு எல்லாம் நேற்று போட்ட கருவாடு தான். நேற்று போட்டு ரெண்டே காலையும் கொடுப்பாங்க. கொடுத்து இதில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் திருப்பி போடணும். நிறைய ஒரு செக்ஷனாக வந்து போட்டிருக்காங்க. கிழமை கணக்கில் மாச கணக்கு எல்லாம் கிடப்போம். இது காலை 6 மணிலேருந்து நடக்கு. 6 மணிலேருந்து வரையும் சொல்லிருக்கீங்க. வணக்கம், தமிழோடு தரணியங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருகோணமலையில் இருக்கிற கிண்ணியான்ற இடத்துல வந்து நிற்கிறேன். ஸோ பின்னால் வந்து பார்த்தாலே தெரியும் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஏதோ காய வச்ச மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிண்ணியான்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் வந்து தெரியும். இங்கே வந்து கருவாடு ஃபேமஸ்ன்னு சொல்லி நிறைய நாளாக வந்து நான் இந்த ரோட்டால் வந்து போயிருக்கேன். அதாவது இங்கே வந்து எங்களோட ஊர் போய்கள் வந்து இந்த ரோட்டால் கடந்து போயிருக்கேன். அப்போ போகிற வழியில் வந்து கருவாடை வாங்கிட்டு போயிடும். ஆனால் பின்னால் வந்து நீங்களும் சில பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் இன்றைக்கு வந்து காணொலியில் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். அதாவது அழகாக வந்து மீனை பிடிச்சி கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து மீனை பதப்படுத்தி வச்சு திரும்ப அதை எப்படி கருவாடாக மாற்றுறாங்கன்ற எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து தொடக்கம் நினைக்கிறேன். அங்கே இருக்குது. ஸோ அதிலிருந்து அங்கே வரைக்கும் போகும் நினைக்கிறேன். வந்து ஃபுல்லாக வந்து கருவாடு காய வைக்கிற ஒரு இடம் தான் நான் காட்டுறேன். அதை முன்னுக்கு இருந்து நோம்பலாக வந்து காட்டி வரேன். பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேலே வந்து அதில் போயக்குள்ளே வந்து அந்த வாசம் எப்படி இருக்கிறோம் அது தெரியும். உங்களுக்கு வந்து மீனை வந்து கருவாடை மாற்றினா அது காயப்படைகள் வந்து ஸோ அவ்வளோ ஒரு மனம் இருக்கும். அந்த மனம் தான் இந்த ரோட்டில் வந்து இறங்கினா ஒவ்வொரு தரம் இந்த இடத்துல வந்து கடற்கரைக்குள்ளே அப்படியாவது இந்த கருவாடை வாங்கிட்டு போயிட்டு வரேன். ஏன்னா இங்கே வந்து மலிவாக கிடைக்கும் கருவாடு. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு அதை காட்டுறேன். பார்க்கறது கொஞ்சம் படியாக தான் இருக்கு. எப்படி காயப்பட்டுருக்காங்க. இதில் என்னென்ன கருவாடுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இது ஃபுல்லாக வந்து கருவாடு தான் வந்து காயப்பட்டுருக்காங்க. அதனால் வந்து பீச் நம்மளா வரக்குள்ள கொஞ்சம் கடுமையாக பழகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கருவாடு வந்து தயார் செய்து கொண்டிருக்காங்க மீனை வட்டியன். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் கருவாட்டுக்கு மீன் கறி கொண்டு வைக்கிறோம். இப்போ இதை வச்சு இப்போ எத்தனை நாள் இதை காய வைப்பீங்க? இது ஒரு நாள் இருக்கும் உப்புல, ஒரு நாள் போடுறேன் வெயில் இருந்தால். வெயில் விளாட்டி 3 நாள் 4 நாள் இருக்கும் மழை பெஞ்சா. இப்போ நார்மலாக வந்து இந்த மீன் விலை வந்து எவ்வளோ போகும்? இப்போ கருவாடு ஆக்கி விற்கல வந்து அதில் விலை வந்து எவ்வளோ போகும்? இது மீன் கிலோ வந்து 350 250 போகும். கருவாடு வந்து 750 800. இங்கே வந்து என்னென்ன கருவாடு வந்து இருக்கு? இங்கே பலையா, கெளிச்சல், ஐலஸ், கட்டா, கேரி இருக்கிற கருவாடுல வந்து விலை கூடிய கருவாடுண்டா? விலை கூடிய கருவாடு கட்டா என்ன தெரியாது இருக்கு. இந்த மீன் விலை கூட இந்த வாரம் எவ்வளோ மீன் வந்துருக்குன்னு சொல்லி இதான் நான் வந்து இருக்கிறதுலே விலை கூடிய கருவாடு. அது அப்படியே முழு மீனை வந்து காய போடுறதா? தலையை வச்சு உப்பு அடித்து காய போடுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ இது வந்து உப்படிச்சா வச்சிருக்கீங்க ஃபுல்லாக பாருங்க. வந்து இது வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு தட்டை அடிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே உப்பு போடுவீங்களா? அப்படியா? இப்போ இதில் வந்து என்னென்ன கருவாடு வந்து போட்டுருக்கு பாருங்க. நோம்புலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து கருவாடை வந்து அப்படியே டிப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எத்தனை நாளையால் எடுத்து காய வைக்கிறது வட்டியால்?
ரெண்டு நாள் அப்படியே வச்சு ஊற வச்சிருக்கோம் என்ன. இதை வந்து நான் உண்மையாக வரைக்குள்ள வந்து அப்படி ரோட்டில் பார்த்துட்டு போயிடுவேன். இதை வந்து ஃபுல்லாக பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதே மாதிரி வந்து அப்படியே நிறைய இருக்குது இன்னும் வந்து இதெல்லாம் வந்து நேரத்தில் அடிச்சுக்காங்க. அதாவது உப்பு போட்டு அதை டிப் பண்ணி வச்சுருக்காங்க கருவாடை வந்து. அதுக்கப்புறமா 2 நாள் எடுத்து வந்து காய போடுவாங்களாம். இதெல்லாம் வந்து தயாராக போகணும் வரும் கருவாடு. எப்படி பதப்படுத்துறாங்க. எத்தனை பேர் என்ன வேலை செய்றீங்க மொத்தம்? மொத்தம் 11 பேர். 11 பேர். 11 பேர் இல்லையா? நிறைய பேர் நிற்கிறீங்க பேர். இதில் நிற்கிறவங்க 4 பேர், வெளியில் 7 பேர் இருக்காங்க. சரி, இப்போ எத்தனை மணிக்கு வந்து போட் போய் கொண்டு வருவாங்க? அந்த ஒவ்வொரு நாளும் பேருமா மீன் வந்து? ஒவ்வொரு நாளும் வரும். இப்படி குடாவேல அம்படங்குளையிலேருந்து பஸ்ஸு போல் அடிப்பாங்க. ஒவ்வொரு காலையிலையும் வருவாங்க. சில டைமில் 10 நாள் வராமல் இருக்கும், 10 நாள் வரும். உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் வேலை? இதை வெட்டி முடிஞ்சா தெரியும். வெட்டி முடிஞ்சு திருப்பி கருவாடு போட்டு திருப்பி அள்ளி கடையில் போடணும். இந்த போட்டதுக்கு கருவாடு எல்லாம் நேற்று போட்ட கருவாடு தான். நேற்று போட்டு அதே அள்ளி கொடுப்பாங்க. கொடுத்து இதில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் திருப்பி போடணும். திரும்ப போடணும். இப்போ இது வந்து ஊற வச்சு 2 நாள் ஆயிட்டா? இது இப்போ 3 நாள் போகுது. 3 நாள் போகுது. மழை பெஞ்சிட்டு இருந்தானே, அதில் வெளியே எடுக்கணும். இது என்ன மீன்? இது பாறை. மீனா? சொந்த இடம் எது என்ன? உங்களோட சொந்த ஊர்? சொந்த ஊர் கிண்ணியா? நம்ம காரணமாக இந்த இதான செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? நான் இப்போ ஒரு 8 வருஷம் 8 வருஷமாக செய்கிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நார்மலாக வந்து ஃபுல்லாகவே கருவாடு தான். அவங்க வரைக்கும் பாருங்கள், கை காட்டன் வந்து அங்கே வரைக்கும் வந்து கருவாடை தான் வந்து போட்டிருக்காங்க. நார்மலாக வந்து நான் காட்டணும் கொஞ்சம் வரும் காய வச்சுட்டு சொல்லி. இதான் வந்து உண்மையில எனக்கு வந்து ஸ்பெஷலி கருவாடுண்டா சரியான விருப்பம். ஆனால் நம்மகிட்ட அடிக்கடி சொல்கிறேன் வந்து எனக்கு கருவாடை தான் பண்ணணும்னு சொல்லி. இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக நான் நிப்பாட்டி வாங்கிட்டு தான் போகணும் இந்த கருவாடு. அதுலேயும் இந்த நெத்தலி கருவாடுன்னு சொல்லுவாங்க, அதான் வந்து ஸ்பெஷல் எனக்கு வந்து. இந்த இடத்துல தூண்டில் போட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. என்னையா பட்டுதா மீன்? பட்டுட்டு போல. இது நீங்க குத்தி போட்டிருக்கீங்க அப்படியா? இது பட்ட மீன் இல்லாட்டி சின்ன மீன் வந்து என்ன செய்யுது இப்படாங்களே மீன் பிடிக்கல. எத்தனை வயசு? தூண்டில் போட்டு கொண்டு இருக்காங்க. நாங்களும் வந்து சின்ன வயசுல இப்படி தான் தூண்டில் போட்டு வந்து இடுவோம். படலையே மீன் படாது. ஐயோ காலில் சிக்கிட்டு இருந்தா. இந்த இடத்துல பாருங்க, இது வந்து நெத்தலி மீன் வந்து எப்படி காய போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்மலா உண்மையாக வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ இதாக இருக்குது. இதால் கடந்து போய்க்குள்ள வந்து அந்த ஒரு மனம் கொண்டு அடிக்கும். ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து விலை வந்து நல்ல குறையும். நம்ம ஊர்ல சும்மா மீனே சொல்லுவானே, எவ்வளவு சொல்லுவானே, கிலோ 800 900. ஆனா இங்க 250 300 தானே. 300. அதான் உண்மையிலே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சம்டைம் இதால் போகிறவங்க ஏண்டா இது வந்து ரிங்கோவிலேருந்து மட்டக்களப்பு போகணும்னு சொல்லி சொன்னாலும் இல்லை மூதூர் போகணும்னு சொல்லி சொன்னால் இந்த வழியாக தான் வந்து போகணும். இது வந்து ஒரு மெயின் பாதை அப்படின்னு வந்து சொல்லலாம் கிண்ணியால். இன்றைக்கு தான் வந்து இதை இறங்கி எங்களுக்கும் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி வந்துருக்கு. இதெல்லாம் நான் நிறைய நாள் போயிருக்கேன், நிறைய தடவை வந்து போயிருக்கேன். ஆனால் இன்றைக்கு தான் இதை வந்து காணொலியாக பதிவு செய்கிறேன். உண்மையில் வந்து அதான்டா போகிற இடமெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக. இது வந்து வாழை மீன், வாழைக்கருவாடுங்க, வாழைக்கருவாடு பாம்பு மாதிரி இருக்கேனே.
வாழைக்கருவாடு. இது வந்து கீரியோ இல்லை பாறைக்குட்டியோ இல்லை. நிறைய வேல் நடந்து கொண்டிருக்கு. எப்படி காய்ச்சிருக்காங்க. வா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. நிறைய மீன் வந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க. என்ன மீன் என்னது? இது வந்து வலையானே. அப்போ இந்த தலையெல்லாம் தூக்கி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் கருவாடு வந்து தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி தானே? என்ன மீன் ஐயா இது? எவ்வளோ நேரம் அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கு? இது காலை 6 மணிலேருந்து நடக்கு. 6 மணிலேருந்து வேலையும் கொண்டு இருக்கீங்க. தொடர்ந்து வராது அப்படியா? இப்போ இன்றைக்கு வந்து என்னென்ன மீன் வந்திருக்கு? அப்போ கிளிச்சல் வாழை, கிளை வாழை, கோழி. கோழியா? கோழின்றது மீனா? கோழின்னா ஊது குக்குலான்ற. சரி. இதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து உப்பு போட்டு அடிச்சு வைப்பீங்களா? இதை உப்புல போட்டு திரும்ப காய போடுற பரவாயில்ல. புலங்கள்னா இதை உப்புல போடுற அதுக்கு பிறகு அதை எடுத்து என்ன காய போடுறோம், காய போடணும். மேலே காய போடணும். அதுக்கு பிறகுதான் கருவாடு. எத்தனை பேர் வந்து முதல் வேலை செய்யுங்க? நாங்கள் இந்த கிட்டத்தட்ட 5, 6, 12 பேர் வேலை செய்கிறோம். 12 பேரா? காலையில் வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கோம். அந்த பாருங்க, அதில் வந்து இப்படி படித்து வந்து காயப்போட்டு கொண்டிருக்காங்க. இது என்ன மீன்? இந்த மீன் தானே சொன்னீங்க, இந்த வித்தியாசமாக மீன். என்ன மீன்? கோழி. கோழி. ஏன் இந்த கோழின்றது தோல் விற்கிறதா இல்லையா? கோழி இறைச்சி மேய்ச்சின்றது கண்டியா? கோழி இறைச்சி கோழி இறைச்சி மேய்ச்சி தான் இருக்கு. அதெல்லாம் கோழின்னு சொல்றேன். இப்போ இதில் வந்து எந்த கருவாடு விலை கூட இங்கே இருக்கிறது? இப்போ பொழுதுக்கு இந்த பழைய கருவாடு, கட்டா கருவாடு தான் விலை கூட. விலை கூட. எத்தனை வருஷமா நீங்கள் வேலை செய்கிறீங்க? நான் இங்கே 17 வருஷம் ஆகுது. 17 வருஷமா? ஒவ்வொரு மாதிரி இப்போ இதில் வந்து மொத்தமாக நிறைய கடைகள் இருக்குது. வந்து எத்தனை கடைகள் இருக்குது இந்தியாவில்? ஒரு குறைஞ்ச ஒரு 25 கடைக்கிட்ட. கிண்ணியாவில் வந்து இதான் ஃபேமஸ். இப்போ இங்கேருந்து மட்டும் தானே மீன் எடுக்கிறது? இல்லை, இது எல்லாம் வெளி மாவட்ட மீன். வெளி மாவட்ட மீனா? அது குடாவலை, காளி அப்படி எடுத்து வந்து வர மீன் தான் இது. இங்கே ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவாங்க. மீன் வந்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. அந்த வேற மீன் இல்லைன்னா கிடக்கலாம். அப்போ உங்களுக்கு மீன் இப்போ வரலன்னா உங்களுக்கு வேலை இல்லை? வேலை இல்லை, வேலை கிடக்கலாம். கிழமை கணக்கில் மாச கணக்கு எல்லாம் கிடப்போம். உண்மையா வேலை இல்லை? வேலை இல்லை. அப்போ அந்த டைமில் கஷ்டம்தான். ஒரு மாசத்துக்கு கஷ்டம் தான். என்ன செய்யுது? வேற வேலையில் ஒன்றும் வேற வேலை இப்போ என்ன வேலை இருக்கு? ஒன்றும் கடல் தொழில் பொறுத்த அளவுக்கு விவசாய தொழில் கூட இல்லை. கூலிக்காரர்களுக்கு மீன் தொழில் தான் மெயின். இங்க இப்போ தொழிலே ஒன்று தான் நடக்கு. அதுவும் கிழமையில இருக்கா, மாசத்துல இருக்கா. அதுவும் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு தான் மீன் வந்துருக்கு. மீன் வந்துருச்சு. வந்து ரோட்ல குந்திட்டு கிடக்குற மீன் மருந்துண்டு. ஒவ்வொரு நாள் காலையில் இங்கே இருப்பீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில வரும். இதுக்கு வந்து ஒரு ஆள் இது பாடியா அப்படி இல்லாடியா? அப்படி 2 பேர் பங்குல மீன் எடுத்துச்சாங்க. 3 பேர். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு இப்படி வழியாக்கி? இது பிச்சை கிலோக்கு 7 ரூபா. ஒரு கிலோ கீருன்னா 10 ரூபா. இதுவும் இப்படியும் இருக்கு. ஏன்னா வந்து அதாவது இப்போ இந்த மீன் வந்து அதில் கீறுவாங்க தானே. இப்போ இப்படி கீறி கொடுத்தா வந்து 10 ரூபாயாம். இதே மாதிரி வந்து பிச்சு கொடுத்தா எவ்வளோன்னு சொன்னீங்க? 7 ரூபா. அந்த அதே மீன் வெட்டி கொடுத்தா 15 ரூபா. அப்போ ஒவ்வொரு இது இருக்கா? அப்படி ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விலை. அதை வெட்டி உரிச்சு படிச்சு கொடுத்தா 15 ரூபா. உங்களுக்கு எத்தனை வயசு? இன்னைக்கு 26. எவ்வளோ காலம் இந்த வேலை இருக்கீங்க? 4 வருஷம். 4 வருஷம். இப்போ இது இல்லை, இந்த தொழிலாட்டி வர என்ன தொழில்? வேற என்ன சொல்லி பாக்குறேன்? என்ன சரி பார்த்து தந்துடுவோம். வேற பூஞ்சு புட்டா வீட்டுல இங்கே வந்து இப்போ இந்த தரையெல்லாம் என்ன செய்வீங்க? இந்த தரையெல்லாம் என்ன செய்வீங்க? இது ஒன்றும் பயன்படுத்தல அதுன்னு. இவ்வளோ தரையை வந்து வேறு வந்து வெட்டி வந்து இப்போ யாராச்சும் வந்து பொறுக்கிறதோ இல்லாட்டி வர கேட்டாங்கன்னா எடுப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா வந்து அப்படி வைக்கி புதைச்சிடுவாங்களாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வலையா அடுத்து வந்து அது என்னது? பாறைக்குடி தானே? என்ன மீன்?
மீன் பேர் இல்லாமல் சரியா வந்து பிள்ளைய சொன்னாலும் சொல்லுவேன் வந்து உண்மையாக வந்து நிறைய பேர் வேலைன்னு சொல்லிருக்காங்க. பாக்கிகள் என்னென்னா நான் யோசிச்சேன் அப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவில் நிறைய வேலைகள் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து வேலையும் வந்து கஷ்டமாக பார்த்தியா காக்கா அவ்வளவு தெரியுது ஆனா கருவாடு இருக்கிற மாதிரி இல்லை பழகிச்சது சாப்பிட்டு ஓ காக்கா நிறைய தெரியுது அதனால கருவாடில் உப்புன்ற ஏரியாவில் உப்புல சாப்பிடாது ஒரு இடம் கருவாடு அப்படியே கேட்டு பார்த்தா தெரியல. ம் தான் போட்டுருக்கணும் நம்ம வந்து சும்மா வாங்கிட்டு போயிடுவோம் காசை கொடுத்தேன்னு அதுக்கு பின்னால் அவ்வளோ வேலைண்டு காய போடுறாங்க மட்டும் தான் தெரியும் காக்காலாம் கூட தூக்காதா காக்காலாம் தூக்காத காய போட்டது இந்த காகங்கள் பறந்து இது வந்து கரோட தூக்காது என்னதை காய போட்டாலும் ஒன்று விட்டாலே இப்போ ஒரு ஷப்பிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவரு தங்கால ஒருத்தர் மீன் என்ன மாதிரி அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளிமார் வந்து கொஞ்சம் மீனை வந்து அப்படியே எடுத்து அதுக்கப்புறமா வந்து இப்படி கொஞ்சம் பேர் வேலைக்கு பிடிச்சி இந்த வேலையை வந்து செய்து கொண்டு இருக்காங்க. நிறைய இந்தியம் வந்து ஒரு லைனாக வச்சு அடிக்கணும் வேலை எவ்வளோ கருவாடு வரும். இது ஃபுல்லாகவே வந்து கருவாடு தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து. ஸோ ஒவ்வொரு செக்ஷன் முடிய வந்து இப்போ இதை கடைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப அங்கே அடித்து வைக்கிறதுக்கு இதில் வந்து காய வைப்பாங்களாம் அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் வேலைங்க பாய். உண்மையாக வந்து நமக்கு தெரியும் ஒரு விஷயம் வந்து வெளியே உள்ளே வந்து பார்க்கக்குள்ள அவங்களோட கஷ்டம் வந்து தெரியும். இப்போ வந்து கேட்கக்குள்ளான்னு சொல்கிறாங்க இதை நம்பி தான் நம்மளோட வேலையாகும். இப்போ ஒரு மாதத்துக்கு தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கான். ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருவாடை வந்து பிரட்டி போட்டு கொண்டிருக்காங்க. அதெல்லாம் தெரியும் இப்படி வந்து எல்லா இடத்தையும் வந்து செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் எல்லாம் வந்து இவ்வளோ கருவாடு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு செக்ஷனாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து கருவாடு தான். எவ்வளோ நேரத்துக்கு ஒரு அதை பிரட்டி போட்டு கொண்டிருக்கணும் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரட்டி கொண்டு இருக்கணுமா. இதுதான் உண்மையிலே வந்து இதுக்கப்புறமா தான் இது கருவாடாக மாற்றி நமக்கு வந்து சாப்பாடுக்காக வந்து கொண்டிருக்கு. இதுக்கு பின்னால் வந்து இவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. பார்த்தா வந்து விளங்க நம்ம நோமலாக ரோட்டில் போய்களும் வந்து தெரியாது பார்த்துட்டு வந்து போயிடுவோம் நோமலாக. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து இவ்வளோ வேலைன்றது வந்து எனக்கு இன்றைக்கு தான் வந்து தெரியும். ஸோ உண்மையிலே வந்து சாப்பாடு தான் முக்கியம். அதான் அந்த சாப்பாடு முக்கியம்ன்ட்டு நம்ம வந்து வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து அதுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு தான் அதை வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன். உண்மையிலே வந்து அதுக்கு பின்னால் போய் விசாரிக்கக்கூடாதுன்னு வந்து தெரியும். அவங்க வந்து வேலைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு எல்லா தொழிலையும் இந்த ஒரு கஷ்டம் கொண்டு இருக்கேன்டா. இந்த இப்படி செய்கிறவங்க வந்து இப்போ மீன் வரும் வரைக்கும் வந்து ரோட்லேயே பார்த்து கொண்டு இருப்பாங்களாம் காற்று கிடப்பாங்களாம். வந்த பிறகு வந்து முதலாளிமார் வந்து அந்த மீனை கொள்ளனை செஞ்ச பிறகு இவங்களுக்கு வந்து அந்த வேலை கொடுப்பாங்களாம். அதுவும் வந்து அந்த மீனை வந்து இப்படி கிழிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து 10 ரூபாயாம். அதை குடலை வந்து இப்படி கையால் வெளியாக்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து 7 ரூபாயாம். 1 கிலோவுக்கு வந்து 7 ரூபாயாம். ஸோ அப்போ வந்து அவங்க கிட்டத்தட்ட பாடுறா 10 கிலோ வழியாக்கினா தான் அவ்வளோ 70 ரூபா வர போகுது. அப்போ 100 கிலோ வழியாக்கினா தான் 700 ரூபாயாடா. ஆமாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான. அதுவும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய மீனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காசு வித்தியாசமாக. அதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் வேலை செய்கிறாங்க. இப்போ அவள் சொல்கிறாங்க அந்த கிண்ணியால் வந்து வேறு வேலை எதுவும் செய்யலாம்டா செய்யலாம். ஆனால் அப்படி செய்கிறேன் இங்கே வந்து இது மட்டும் தான் இருக்குது இதை நம்பி தான் இருக்கிறோம். அதை தாண்டி வந்து உங்கள் மேசம் வேலைகள் மற்ற வேலைகளுக்கு போய்கொள்வாங்க போல். ஆனால் பின்னால் வந்து இப்படி தான் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அதை தாண்டி வந்து இப்படி வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இதை வச்சு தான் இப்படி வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதிலேருந்து எடுக்கிற சம்பளத்தை எடுத்துக்கொண்டு தான் நம்மளோட குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. நம்ம உண்மையிலே வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்போ இந்த காணொலியில் எடுக்க போய் கூட எங்களுக்கு வந்து தெரியுது நம்ம வந்து வழியால் இந்த கருவாடை வந்து வாங்கிட்டு போயிடுவோம். என்னென்னே தெரியா பின்னுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி தெரியா. நான் படிச்சிருப்போம் இப்படி வந்து அப்படி தான் கருவாடை வந்து காய வைக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒருத்தங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கு நீங்களும் அதை காணொலியில் பார்த்துருப்பீங்களா எப்படி அவங்கள வந்து பின்னால் கிடந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மீன் மனத்தோட இதோட இருந்தேன்னு அதோட அதுவும் வெளியாகிக்குள்ள வந்து 7 ரூபாயெல்லாம் ஒரு கிலோக்கு 7 ரூபாயெல்லாம் மீன்டா. நம்ம வீட்டை ஒரு கிலோ வேண்டுவாங்க மீன் எவ்வளோ நேரத்துலேருந்து வெட்டுவாங்க சமைப்பாங்க. தான் ஜோதிச்சு பாருங்க 1 கிலோ மீன் வெளியாகினா தான் இது
அப்போ இந்த வீட்டில் மீன் வெட்டுற பொம்பளை எல்லாமே இதை ஒரு கொஞ்சம் பாருங்க. அவங்க ஒரு வெட்டு இப்படி இது கொமாண்ட் அடிப்பாங்க, நீங்கள் வெட்டலாம் தான் தானே. ஒவ்வொரு ஆட்கள வாழ்க்கை வந்து டிஃப்ரெண்டான வாழ்க்கை தான். இப்போ நாங்களும் காணொலி இருக்கிறோம், எங்களோட வாழ்க்கையும் கஷ்டம்தான், இல்லைன்னு இல்லை, ஆனால் பிடிச்சிருக்கதான். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு இதோட இருந்து பழகினதால இந்த தொழில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, வீடியோ எடுக்க ஈஸியாக என்ன காய்க்க, அப்போ எல்லாருமே சேர்ந்து செஞ்சிடலாம். அந்தந்த தொழிலுக்கு அந்தந்த ஆக்கள் தான் சரி, அதான் உண்மை. இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த கேட்கைகள் வந்து அந்த மீன் வந்து எனி டைம் வராதாம். அப்போ இருந்தோடு வார டைமில் தான் அந்த எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கும். அவங்க வேறு தொழிலை நம்பி தான் போகணும்னு நான் நினைக்கிறேன், தெரியல. ஸோ இன்றைக்கு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இதை வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து இந்த இடம் வந்து எங்கே இருக்குது, அதாவது திரும்ப சொல்கிறேன், திருவோணமலையில் இருக்கிற கிண்ணியான்ற இடத்துல தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துனாங்க. உங்களுக்கு கருவாடை தேவைன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். அண்ட் வந்து இந்த காணொலியில் நான் அவங்களோட பின்னால் என்ன வேலை நடக்குன்றது எல்லாத்தையும் வந்து காட்டியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.